ஹாய், இன்றைக்கி வந்து கல்லணைக்கு தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி ட்ரிப்பு. ஸோ இது வந்து கல்லணை ரோடு, திருவானைக்கோவிலேருந்து கல்லணை போகிற ரோடு. இங்கேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் கல்லணை. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு தெரியும், மலைக்கோட்டை வியூ இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கல்லணை இங்கேருந்து 25 கிலோமீட்டர்ஸ். இந்த ரோட்டில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ரோடு. எந்த வண்டியிலன்னு பார்த்தீங்கன்னா டியூக். என்னோடது இல்லை, ஓசி தான். திருவானைக்கோவில் டு கல்லணை ரொம்ப சின்ன ட்ரிப் தான், இருந்தாலும் ஆன் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகுது. Few moments later. Okay, let's go. Okay, we are on the ride. கல்லணைக்கு இங்கேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது திருவள்ளச்சோலை போகிற ரோடு. இங்கே வந்து சத்தியமாக செம்மையாக இருக்கும். இங்கே வந்து வயல்லாம் நிறையா இருக்கும். அந்த வயலோட வியூ ப்ளஸ் இந்த ரோடு நிஜமாகவே செம்மையான ரோடு தான். அது ரொம்ப நேரம் ஆகாது, ஆக்சுவலாக 1/2 ஹவரில் போயிடலாம் கல்லணை இங்கேருந்து போகிறது. கிளைமேட் கொஞ்சம் வெயில் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, ஒன்றும் பெருசாக தெரியல. பைக்கில் வேகமாக போகிறதுனால காற்று எதுவும் தெரியல பெருசாக. பாருங்களேன் இந்த ரோட்டு. இன்னும் நம்ம இவ்வளோ நேச்சர் இருக்கிற ஏரியா வரல, இருந்தாலும் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நிஜமாக நல்லாவே இருக்குது. திருவள்ளச்சோலை வந்துட்டோம், திருவள்ளச்சோலை. ஸோ இனிமேல் இங்கேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ரிவர் பேங்க்லேயே தான் இந்த ரோடு போகும், கல்லணை போகிற ரோடு. என்டையர் கல்லணை போகிற வரைக்குமே வந்து இந்த ரிவர் பேங்க்லேயே தான் போகும் ரோடு. ஸோ அந்த ரிவரோட அழகை வந்து நீங்கள் ரசிச்சுட்டே போகலாம், நல்லாயிருக்கும். டுவெண்ட்டி 25 கிலோமீட்டர்ஸ் ரைடுன்றது நிஜமாக சின்ன ரைடு தான், ரொம்ப சின்ன ரைடு தான். பட் டைம் இல்லாத காரணத்துக்காக நம்ம வேணால் இங்கே போய்க்கலாம். ரொம்ப தூரம்லாம் போக முடியாது, சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ரைட் போகிறதுனா நம்ம தாராளமாக இது போயிடலாம். இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா வயல்லாம் செம்மையாக இருக்குது. வயல், ரிவர் எல்லாமே வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு கல்லணை போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. நம்ம இந்த வழியாகவும் போகலாம், இதே மாதிரியே ரிவர் பேங்க்குக்கு இந்த காவேரி ஆறுக்கு அடுத்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது, தோகூர் போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ரோட்லேயும் போய்க்கலாம். நல்லா இருக்குது நேச்சர், காற்று செம்மையாக இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது காற்று. கல்லணை 5 கிலோமீட்டர். கல்லணை பார்த்திங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வருதா இல்லை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வருதான்னு ஒரு பெரிய குழப்பம். கிளிக்கூடு and we are in the place. வந்துட்டோம், கல்லணை கிராண்ட் அணைக்கட் வந்துட்டோம். நிஜமாவே ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ் தான்.
ரோடு சின்ன ரோடுங்க நிஜமா. ஒரு வண்டி தான் ஒரு நேரத்தில், 2 கார் போக முடியாது ஸ்டாண்டப்பில். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டேம் ரிசர்வாயர் இருக்குது, அதாவது தண்ணி சேர்த்து வைக்கிற இடம். தண்ணி பார்த்திங்கன்னா கடல் மாதிரி. எதுவும் திறந்து விடலைன்னு நினைக்கிறேன், தண்ணி ஓப்பன் பண்ணலை, அதனால் இந்த பக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செம்மையாக இருக்குது, வேறு லெவல் வியூ, பயங்கரமாக இருக்குது நிஜமாக. ஸோ திஸ் இஸ் கல்லணை டேம். ஆனால் அது ரொம்ப மோசமான நிஜமான டிராஃபிக் பாருங்களேன், ரொம்ப சின்னமாக பாலம் வச்சுருக்கு. ஓகே, ரொம்ப பழைய பாலம், அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப செலவாகும், அதனால் பண்ண மாட்டுறாங்க. பட் நைஸ் பிளேஸ். அங்கே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து கரிகால சோழனுடைய மணிமண்டபம். ரைட் சைடு இந்த டேமு நிஜமாகவே செம்ம பியூட்டிங்க. மழை பெய்யும் போதெல்லாம் வந்தால் செம்மையாக இருக்கும் இங்கே வியூ. இந்த பக்கம் ஃபுல்லாக நீர் தேக்கம். ஸோ மலைக்கோட்டை கூட இங்கேருந்து தெரியுது. இங்கெல்லாம் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பாலத்தில் போலீஸ் வந்தாங்கன்னா நிற்காதீங்க பாலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டிராஃபிக் ஒன்றும் பண்ண முடியாது, நின்று தான் போயாகணும். கொஞ்சமாக தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாக செம்மையாக இருக்குது. ஸோ இங்கேருந்து திருக்காட்டுப்பள்ளி வழியாக தஞ்சாவூர் போகலாம். இந்த டேம்லேருந்து 5 ஆறு பிரியுதுன்னு நினைக்கிறேன். நிஜமாக ரொம்ப அழகான பிளேஸுங்க. ஃபேமிலியோடு வர்றதுக்கு நிஜமாலுமே ரொம்பவே அழகான பிளேஸ். ஆற்றில் ஆழம் அதிகமாக உள்ளது, யாரும் குளிக்கிறேன்னு ஒன்று இறங்கிடாதீங்கன்னு போட்டிருக்கு. கரிகால சோழனுடைய மணிமண்டபம். ஸோ போய் பார்ப்போம். கிராண்ட் அணைக்கட் நிஜமாகவே ரொம்பவே நல்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஸோ இது வந்து திருக்காட்டுப்பள்ளி, அந்த போகிற ரோடு இது. இதில் போனால் திருக்காட்டுப்பள்ளி போயிடலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் கல்லணை, பட் இந்த மணிமண்டபத்தை பார்த்ததில்லை. இப்போ உள்ள அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. திருக்காட்டுப்பள்ளி 16 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஸோ பைக் இங்கே தான் பார்க் பண்ண போகிறோம். கார் பார்க்கிங் ஏரியா போட்டிருக்கு, பைக் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் பார்த்திங்கன்னா டிராஃபிக்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. வீக் டேஸில் வந்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப் வரும்போது எப்பவுமே வீக் டேஸ் ட்ரை பண்ணுங்கள். வீக் டேஸில் வந்திங்கன்னா ரோடில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். கல்லணை வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இடம் கிடைக்கல, கொஞ்சம் தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியது. பார்க்கிங் இருக்குது, பட் அங்கங்கே வண்டியை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்க்கிங் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது, வெயில் கொஞ்சம் இருக்குது, அதனால் வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணி நீங்கள் எப்பயாவது வரும்போது வெயில் கம்மியாக இருக்க நேரமாக பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணுற இடம் இது. பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருக்குது. உங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னு தெரியல. இன்றைக்கி சண்டே, அதனால் க்ரௌடும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வீக் டேஸில் வந்திங்கன்னா க்ரௌட் கம்மியாக இருக்கும், ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம். செம்ம பிளேஸ், நிஜமாக வேறு லெவல் பிளேஸ். ரைடு வரத்துக்கு நிஜமாக லோக்கலில் இருக்கிற இங்கே திருச்சி தஞ்சாவூரில் இருக்கிறவங்க தாராளமாக உங்கள் வீக்கெண்ட்ஸில் பைக்லேயே வரலாம். வெளியிலேருந்து வந்து பார்க்குற அளவுக்கு இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இந்த ஹிஸ்டாரிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கரிகால சோழனோட வந்து அந்த ஒரு பிரம்மாண்டமான அணையை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி வரலாம். ஸோ காசு பெருசாக எதுவும் செலவாகாது, ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இங்கே இல்லை. நம்ம பைக்கில் வண்டியில் வரதுக்கான செலவு மட்டும்தான், வேறு எதுவும் செலவு இல்லை. இந்த மணிமண்டபம் ஓப்பனில் இல்லை, க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ அதுவும் என்னால் உள்ளே போய் காட்ட முடியல. பார்க்கும் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரைடு வந்தது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மீன் வந்து நிஜமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல பிடிச்சி உங்களுக்கு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. மீனில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கடல் மீனை விட ஆற்று மீன் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இங்கேயே செஞ்சு தராங்கன்றப்போ நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். ஸோ கல்லணையிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ரிட்டன் போகிற வழி பார்த்திங்கன்னா, நான் இன்னொரு வழி சொன்னேன்ல ஆற்றுக்கு அந்த பக்கம், இந்த தோகூர் அந்த வழியில் தான் இப்போ வந்து ரிட்டன் போக போகிறோம். ஸ்ரீரங்கம் 16 கிலோமீட்டர். தோகூர் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசுக்கெல்லாம் ஃபேமஸ், வெடி விற்பனை. இந்த ரோடு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, சத்தியமாக வேறு லெவலுங்க. இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரிவர் பேங்க்கு, ஆறு, இந்த ரோடு எண்டுலேயே ஆறு, தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்குது. நிஜமாக சத்தியமாக சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த ரைடு போகும்போது ரசிச்சுக்கிட்டே போகலாம். நிஜமாக அந்த பக்கம் வரும்போதும் நல்லா இருந்துச்சு, சத்தியமாக வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வயல் இந்த பக்கம், அதே மாதிரியே இந்த ஆற்றை ஒட்டியே போகிற ரோடு, நிஜமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரோடு மோசமான ரோடு ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ குண்டும் குழியுமாக இருக்குது. கார்லலாம் சுத்தமாக வர முடியாதுங்க இந்த ரூட்டில், நிஜமாக ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ரூட்டே பெட்டர்னு தோணுது. நேச்சர் நல்லா இருக்குது.
ரெண்டு பக்கமும் மரம் இருக்குது, நேச்சர் ரோடு செம்மையாக இருக்குது. பட் ரோடு தான் ரொம்ப டேமேஜ். ஆனால் இந்த பக்கம் நிஜமாவே நல்லா இருக்குங்க. இந்த பக்கமும் வயல் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வயலாக இருக்குது, ரைட் சைடு காவேரி ஆறு. நல்ல வியூ. சண்டேன்றனால நிறைய பேர் வராங்க, கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. வீக் டேஸில் வந்திங்கன்னா சத்தியமாக ரொம்ப காலியாக இருக்கும் இந்த ரோடு. வீக் டேஸ்லலாம் ஆள் அரவை மட்டும் இருக்கும். வீக்கெண்ட்ன்றதுனால ஸோ இங்கே ஸ்பாட் பார்த்திங்கன்னா மீன் கடைகள். இங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி விற்கிறாங்க. ஸோ இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி அப்படியே விற்கிறாங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி சாப்பிட்லாம். சமைச்சு கொடுக்கல இங்கே ஆக்சுவலி, நம்ம வீட்டுக்கு வேணால் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்லாம். இந்த டைம்லலாம் தண்ணி நிறையவே இருக்குது காவேரி ஆற்றுல. பா வேறு லெவல்னு சத்தியமாக இந்த வியூ. இது வெயில் அடிக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாட்டினாலும் க்ரீனரியாக நல்லாயிருக்கு. ரெண்டு பக்கமும் தண்ணி, வயல், மரம். இன்றைக்கி ஆக்சுவலாக கிளைமேட் நல்லா இருக்குன்னு தான் கிளம்பணும். மதியானம் வெயில் கம்மியாக இருந்தது, பட் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்படியே போகணும், நாளைக்கு தான் போய் சேருவோம். வாவ், வேறு லெவலில் இருக்குது இந்த பக்கம் வியூ. லெஃப்ட் சைடு சத்தியமாக செம்ம வியூ, செம்ம க்ரீனரியாக இருக்குது. வேறு லெவல், சான்ஸே இல்லை. பட் இது வெயில் அடிக்கிறத விட கொஞ்சம் கிளைமேட் சில்னஸாக இருந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ ரோடு இவ்வளோ நேரம் மோசமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். தஞ்சாவூர் கோட்டம், திருவையார் உட்கோட்டம் முடிவு. ஸோ தஞ்சாவூர் எல்லை முடிஞ்சு திருச்சி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. இந்த பக்கம் ரோடு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சில்னஸ் நல்லா இருக்குது, காற்று ரொம்ப சில்லுன்னு அடிக்குது, வெயில் தெரியல, நல்லா இருக்குது. ரசிக்கலாம் நல்லா. ரசனை, இயற்கையோட ரசனை இருக்கிறவங்க தாராளமாக நல்லாவே ரசிக்கலாம். ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் பக்காவாக இருக்கும் இந்த ரோடு, இந்த ஏரியா எல்லாமே. ஒரு டிஎஸ்எல்ஆரோட வந்திருந்தால் சத்தியமாகவே செம்மையாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். நான் ரிட்டன் அந்த வழியிலே வந்திருந்தா வீடியோ அதோட முடிச்சுட்ருக்கோம். நான் இந்த வழியில் சரி உங்களுக்கு காட்டலாம் சொல்லி தான் நான் இந்த வழியில் வந்தேன். நிஜமாக நல்லா இருக்குது இந்த ரூட்டு. பாதி ரூட் மோசமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த வியூ பாருங்களேன், அந்த காவேரி ஆறு தெரியுறது எப்படி இருக்குன்னு. இந்த ரிவர் வியூன்னு சொல்கிறாங்கல்ல, தண்ணி இல்லை, தண்ணி கம்மியாக தான் போகுது இங்கே, பட் வியூ செம்மையாக இருக்குது. திருச்சி 5 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா செம்ம க்ரீனரியாக இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கேமராவில் பார்க்குறத விட அவங்கவங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த காட்சிகளோட ரசனை, என்ன சொல்கிறது, இந்த அழகு உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். வீடியோலலாம் அவ்வளோவா உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. எவ்வளோ அழகாக காட்டினாலும் அது நேரில் பார்க்குற மாதிரி இந்த சுவாரஸ்யம் வராதில்ல. நிஜமாகவே ஒரு நல்ல ஃபீல் தான். இந்த ஃபீலிங்காக தான் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். மாட்டு வண்டிகள் நிறையா இருக்குது, வண்டி மாடு மாட்டு வண்டிகள்.
ஆற்றுல குளிக்கிறவங்கெல்லாம் இறந்து போகிறாங்கன்ற அந்த ப்ராப்ளம் வர்றது வந்து இந்த மணல் கொள்ளையினால தான். ஏன்னா தண்ணி வர்றப்போ எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குதுன்னு வந்து தெரியறதில்ல. ஏன்னா பாதி மணல் இங்கே அள்ளிட்டு வந்துடுறாங்க, அதெல்லாம் பள்ளமாகிடுது. இப்போ பள்ளமாக இருக்கிற இடம் தெரியாமல் குளிக்க போய் தான் அந்த மாதிரிலாம் ஆயிடுது. ஸோ நீ வந்து ஆற்றுல குளிக்க வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏற்கனவே அங்கே குளிச்சுட்டு இருக்காங்களான்னு பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள விசாரிச்சுக்கோங்க சேஃபான இடமா அப்படின்னு. இல்லைன்னா அதுக்கே படிகள் கட்டி வச்சுருப்பாங்க குளிக்கிறதுக்குன்னே. அம்மா மண்டபம் அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா படிகள் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் குளிச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு நீங்கள் வழியில் அப்படியே நிப்பாட்டி பார்க்குறீங்க நல்லா இருக்குது குளிக்கணும் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுக்கோங்க. இல்லை வேறு யாராவது அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆள் இல்லாத இடத்துல இறங்கினோம்னா அது சேஃப்டி இல்லை. ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம் என்ஜாய் பண்ணுறதை விட. திருவானைக்கோவில் வந்துட்டோம். இந்த காவேரி பாலத்தை கிராஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இது வந்து திருச்சி டு சென்னை ஹைவே. ஸோ அந்த ஹைவேல கனெக்ட் ஆகிட்டு பிரிட்ஜு கிராஸ் பண்ணோன்னே திருப்பி எங்கள் வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். ஸோ இதோட விளாக் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோவை. இதுக்கு மேலே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, பைபாஸ் ரோடு தான். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது இது மாதிரி லாங் ட்ரிப்பாக போகணும்னு எனக்கும் ஆசை. லாங் ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக அதை நல்ல ஃபுட்டேஜோடு நல்லா கவர் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன. பாய். சுற்றுலா மாஸ்க் போடுறதா, மாஸ்க் போடலன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபா ஃபைன் பண்ணிடுவாங்க.